வணக்கம் உறவுகள் அனைவருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும், தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் டிஎம்கே பேச போறதில்ல. டிஎம்கே எப்பயுமே பேசாது. இப்ப இந்த பொறுப்ப ஒப்படைச்சிருக்காங்க. வீரமணி இருக்காங்கனே, அவன்ட்ட கையில குடுத்துருக்காங்க. அவன்ட்ட குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சுபவீர பாண்டியன் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல சாதி கலவரம்னு உண்டாக்க போறாங்க. அப்படின்னா உண்டாகிக்கிட்டு தான் இருக்கு இப்ப. இது கன்ஃபார்மா உங்களுக்கு பார்த்தபடி இப்படி தெரியாது. இது பயங்கர இந்த மொசாடு பிளான் மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. தமிழ் தேசியத்தை பேசுகிறவங்க பாரிசாலன், அப்புறம் நாம் தமிழர் கட்சி. பாரிசாலன் நினச்சிக்கிட்டு இருக்காரு இது நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான் அவருக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இது பாரிசாலன் வந்து புரிஞ்சுக்கணும். இதில் திராவிட கட்சிங்க திராவிட இயக்கமாக பேக் அக்கௌண்ட் செஞ்சுக்கிட்டு நிறைய உங்களுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து அரசியலையும் பேசுகிறீங்க. முதல்ல பாண்டியன் ஐயா கூட இருந்தீங்க. அப்பையிலேருந்து நான் உங்களை இப்போ கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். ஆனால் நீங்கள் இந்த சின்ன ஒரு சூழ்ச்சியை உங்களுக்கு கண்டுபிடிச்சி கேளாச்சு. இது என்ன மொசாட்லியா பண்ணுறானுங்க. இது இந்த டிஎம்கேயும் இந்த ஈவேரா ராமசாமி கூட்டமும் தான் பண்ணுது. இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கலைன்னா சொல்லி இந்த வருஷம் நீங்கள் இந்த தேர்தலுக்காகவே உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. பேட் கமெண்ட் எழுதுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு சூழ்ச்சி ஒன்று நடக்குது. தமிழ் தேசியத்தை 8% ஓட்டுக்கு மேலே குறைய வைக்கணுன்ட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றது காசை வாரி இறக்கிறாங்க தமிழ் சாதி தலைவர்களுக்கு. இந்த சாதி தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தானே, அனைத்து தமிழ் சாதி தலைவர்களுக்கும் நிறைய காசு இறக்கிறாங்க. இதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இந்த ஃபோன் கோல்லேருந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது. இதை எப்படி நான் வெளி கொடுக்குறதுன்னு தெரியலை. யாரையும் நம்பி வெளி கொடுக்க முடியலை. உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க, தமிழருக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க. திருமாவளவன் அவன் கேடு கட்டவன். அவனை கட்சை மட்டும் நம்பாதீங்க. என்றைக்குமே தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு என்றைக்குமே நம்பாதீங்க. இப்போ நடக்க போகிற இப்போ மாநாடு ஒன்று நடத்த போகிறான் மே 17 அதுக்கு செம்மையாக செலவழிச்சிக்கிறானுங்க. திராவிட கட்சிகள்லேருந்து ஆக்களை கொண்டாந்து காட்டணும் அப்படி சொல்லி. திராவிட கட்சியெல்லாம் ஒன்றா சேரணும், தமிழ் தேசியம்னு சொல்லிக்கிட்டு வராங்கன்ட்டு. அந்த அறிவு கூட இல்லைன்னா நீங்கள் என்ன அரசியல் இந்த 10-15 வருஷமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு தான் தெரில. எவ்வளோ கேவலமான அரசியலை பேசிக்கிட்டு வந்தானுங்க அவனுங்க. அதை புரிஞ்சிக்கலாமல் நீங்கள் என்னமோ தமிழ் தேசியத்துக்குள்ளே சின்ன ஓட்டைங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லிக்கிட்டு வாரீங்க. அவனுங்கக்குள்ளே இருக்க ஓட்டை எதையாவது சொல்கிறானுங்களா? இன்னுமே சொல்லலை. இந்த பெரிய சதியில் நீங்கள் மாட்டிடாதீங்க பாரிசாலன். முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்கிறேன், இந்த தமிழ் தேசிய இயக்கங்களுக்கும் சொல்கிறேன். இந்த தேர்தல் முடிய தட்டியும் கவனமாக வேலை பாருங்கள்.